ப்ரோ இங்க தெரியுதா? யூனிவர்சல் அருண் யூடியூப் சேனல் இருந்து அருணும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் ரீசெண்டா ஒரு அபேண்டன் குடோனுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக நைட் டைம்ல போயிருந்தாங்க. அப்படி போனப்போ கூடவே பேய்கள் கூட தன்னால பேசவும் அதுங்களை ஈஸியா கட்டுப்படுத்தவும் முடியும்னு சொன்ன ஒரு ஆளையும் கூட்டிட்டு போயிருந்தாங்க. இங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அந்த ஸ்டோரி என்னன்னா, அந்த காலத்துல இந்த கோல்டு இந்த மாதிரி ஆபரணங்கள்லாம் சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் இந்த இடத்துல தான் பதுக்கி வச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருக்கிற ஃபேக்டரியில பதுக்கி வச்சிருந்திருக்காங்க. இந்த இடத்துல என்ன ஆயிருக்குன்னா, செக்யூரிட்டியா அங்க பாதுகாப்புக்கு இருந்தவங்க இருக்காங்கல்ல, பாதுகாப்புக்கு இருந்தவங்களே அதை திருடி இருக்காங்க. திருடினோடனே இதோட ஓனரோ இல்லை யாரோ ஒருத்தர், இந்த ஊர்ல பெரியாள் யாரோ ஒருத்தர் அதை கேள்விப்பட்டு அவங்கள எரிச்சு கொண்டிருக்காரு. அதுக்கப்புறம் அவங்களோட ஆன்மா இங்க நடமாடுறதாகவும் வேற யாரையுமே இங்க வர முடுற இது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. மிட் நைட் போல அந்த பிளேஸை ரீச் பண்றவங்க அபேண்டன் பில்டிங்கை நோக்கி நடக்க ஆரம்பிக்க வழியிலேயே கூட வந்தவர் அவரோட கண்ணுக்கு அமானுஷ்யமான விஷயங்கள் தெரியறதா சொல்லி அதுங்க கூட பேச ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் என்ன, நான் ஏதோ ஆன்மாட்ட பேசுறீங்கன்னு நினைச்சு வந்தா நீங்க தனியா பேசிட்டு இருக்கீங்க. அந்த ஆத்மாவை சொர்க்கத்துக்கு அனுப்ப போறேன். இவ்வளவு நேரம் எங்களை பயமூத்தி கூட்டுருன்ட்டு ஒண்ணுமே இல்ல, தனியா பேசிட்டு இருக்கீங்க நின்னு. இந்த நிக்குது பாரு, இது பாரு. அட மரம் பேசுறது இவரோட சீரியஸா இருக்காம இருக்காது. ஒண்ணுமே இல்லடா, அவர் சும்மா நம்மள ஏமாத்திட்டு இருக்காருடா. இங்க ஏதோ தூக்கி போட்ட இங்கதான் இருக்கு, இங்கதான் கேக்குதுங்க. வாங்க இங்க வாங்க, அவர் கூப்பிடு. நீங்க தான் இங்க வாங்க, நீங்க தான் முன்னாடி போங்க. வாங்க வாங்க. போச்சு போறேன், இந்த போச்சு போறேன். ப்ரோ இங்க இரு அவர் யாரும் எதுவும் பேசாதீங்க. அவர் என்ன பேசுறாருன்னு பாப்போம். அது கூட ஜிஜோ போயிடுச்சு ப்ரோ, ப்ரோ போயிடுச்சு. இந்த கிரீப்பியான வீடியோவை பத்தின உங்க தாட்ஸ் என்னன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஹண்ட்லி சித்திக் யூடியூப் சேனல் இருந்து சித்திக்கும் அவரோட ஃப்ரெண்டும் ரீசெண்டா கிட்டத்தட்ட 40 வீடுகள் வரைக்கும் மொத்தமா ஒரு காலனி மாதிரி இருந்து அப்புறமா அபேண்டன்ட் ஆன ஒரு கிரீப்பியான பிளேஸுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக நைட் டைம்ல போயிருந்தாங்க. இந்த இடத்த வந்து ஒரே நேரத்துல ஃபுல்லா கட்டி முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல நேரத்தை கட்டிட்டு இருந்திருக்காங்க. கட்டிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா கட்டி ஃபுல்லா முடிக்கக்கூடிய ஒரு டைம்ல வந்து இந்த இடத்துல வந்து யாரோ திருநங்கை வந்து அடிச்சு கொண்டு போட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க. அதனால இந்த இடத்துல வந்து போலீஸ் கேஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பில்டிங் கட்டுற விஷயத்தை அப்படியே வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அந்த லொகேஷனுக்குள்ள என்டர் ஆனதுல இருந்து தூரத்துல யாரோ கூப்பிடுற மாதிரியும் அழுகிற மாதிரியும் ஏதோ ஸ்ட்ரேஞ்சான சவுண்ட் தொடர்ந்து கேட்டுட்டே இருக்கு. யாரு டேய் யாரா நீ? மேல நிக்கிறான் பாரு, பாரு. எங்கடா நீ? கண்ணுக்கு இதுன்னு தெரியலடா. இங்க ஏதோ திருநங்கை வந்து இறந்து போயிட்டா நான் கேள்விப்பட்டு வந்திருக்கேன். உண்மையா நீங்க இங்க இருக்கீங்களாக்கா? மாடியில போய் பார்த்தே ஆகணும். என்ன முடியாது, விட முடியாது. சீக்கிரம் கூட வா, சீக்கிரம் கூட வா. அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். பில்டிங்க்கு இடையில நடந்து அவங்க செக் பண்ணிட்டே வர தூரத்துல ஒரு பில்டிங் மேல ஒரு கருப்பு அமானுஷ்ய உருவம் நிக்கிறத பாக்குறாங்க. உடனே அவங்க அந்த பில்டிங் மேல போய் பார்க்க அங்க யாருமே இல்ல. குழம்புது, எனக்கு இன்னும் புரியல இது என்ன நடக்குதுன்னு. நினைப்பீங்க எங்கடா இருந்தாங்க அந்த உருவம்? அடுத்த
அடுத்தடுத்து அங்க தெரிகிற கருப்பு அமானுஷ்ய உருவங்களால ரொம்பவே பயந்து போறவங்க உடனே அங்கிருந்து கிளம்பி வந்திருந்தாங்க. கிரே உல்ஃப் யூடியூப் சேனல் இருந்து வாசுவும் அவரோட டீமும் ரீசெண்டா ஒரு அடர்ந்த காட்டுப்பகுதிக்கு நடுவில் இருக்கிற அபேண்டன் ரெசார்ட்டுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக நைட் டைம்ல போயிருந்தாங்க. இந்த பிளேஸோட பேக் ஸ்டோரி என்னன்னா, கொஞ்ச வருஷங்களுக்கு முன்னாடி இந்த ரெசார்ட்ல ஸ்டே பண்றதுக்காக வந்த ஒரு நியூலி மேரிட் கப்புள்ல அந்த பொண்ணை இந்த ரெசார்ட்டோட வாட்ச்மேன் ரேப் பண்ணி கொலை பண்ணது மட்டும் இல்லாம அந்த பொண்ணோட ஹஸ்பண்டையும் கொலை பண்ணிருக்கான். அதுக்கப்புறம் தான் இங்க அமானுஷ்யமான விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சதா சொல்றாங்க. இன்டர்நெட்லயுமே இந்த வில்லாக்கு கீழே உள்ள ரிவ்யூஸ்ல இந்த மாதிரி பேரநார்மல் ஆக்டிவிட்டி அங்க நடக்குதுன்ற கதையை எல்லாருமே ரிவ்யூஸ்ல எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த வில்லாக்கு யாருமே ஸ்டே பண்ண வராதனால கொஞ்ச நாள் பூட்டியே வச்சிருந்திருக்காரு அந்த ஓனர். அந்த இடத்தை இடிச்சிட்டு புதுசா கட்டிட்டா எந்த ஒரு பேரநார்மல் ஆக்டிவிட்டியும் நடக்காதுன்னு நினைச்சிட்டு அவர் அந்த வில்லாவை இடிக்க ட்ரை பண்ணி இடிச்சு முடிச்சிருக்காரு. இடிக்கிறப்பே நிறைய பிரச்சனை எல்லாம் சமாளிச்சதா சொல்றாங்க. நிறைய சாமியார்கள் எல்லாம் கூட்டிட்டு வந்து ப்ராப்பரா நிறைய மந்திரம் அந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் பண்ணி தான் அந்த பில்டிங்கை இடிச்சிருக்காங்க. இடிச்சதுக்கு அப்புறம் புது பில்டிங் கட்டும் போது அதுலயுமே பேரநார்மல் ஆக்டிவிட்டி நடக்க ஆரம்பிச்சிருக்கு. சத்தம் போடாதீங்கடா, இதுக்கப்புறம் எதுவும் பேசாதீங்க. எது பேசினாலும் அஸ்கி வயசில் பேசுங்க கைஸ். அந்த சைடு வழி இல்லை, அங்கிட்டு போயிட்டு இருக்கேன். இதெல்லாம் மேலே தெரிஞ்சுடா, அந்த பேர் மேலே போகுதுடா. இன்னும் ஆச்சரா இப்போ மேலே யாரோ இப்போ இருக்க. மேலே ஆள் இருக்காங்கடா. சத்தியமான கேமரால பார்த்தேன்டா. அந்த பிளேஸ மிட் நைட் போல ரீச் பண்றவங்க பில்டிங்கை நோக்கி நடக்க ஆரம்பிக்க பில்டிங்கோட மாடியில 2 அமானுஷ்யமான உருவங்கள் நகர்ந்து போறத வாசு பாக்குறாரு. அடுத்தபடியா அவங்க பில்டிங்குள்ள என்டர் ஆகி ஒவ்வொரு பிளேஸா செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம இருக்கிறது தெரிஞ்சிச்சு நினைக்கிறேன். ஆமாம், இப்போ ஜன்னல் எட்டி பார்த்து இது பண்ணாங்க. கேமரா ரெக்கார்டாக சொல்கிறேன். இந்த ஜன்னல் இருந்தால் கை சவுண்ட் வந்துட்டு இருக்கு. எங்கடா லைட்டு கூட சீக்கிரமா போகுது. கன்ஃபார்ம் லெஃப்ட்ல அடிடா. லைட்டு இன்னும் கொஞ்சம் உள்ள போகணும். பிடிக்காது. நான் வந்தா சொல்றேன். நான் கேமரால பார்த்துட்டு தான் இருக்கேன். நீங்க அத நோட்டீஸ் பண்ணீங்களா? அங்க இருக்கிற ஒரு விண்டோல பாக்குறதுக்கு லேடி மாதிரி வெள்ளையா நீளமான முடியோட இருக்கிற ஒரு அமானுஷ்யமான உருவம் கிராஸ் பண்ணி போயிருந்தது. ஆன் பண்ணி தொலைங்கடா. அந்தரா பார்த்துட்டு எதிர்ச்சியா அப்படி திரும்ப 2 பேருமே நிக்கிறாங்கடா. உங்ககிட்ட நாங்க பேசலாமா? ஹலோ, உங்க எங்கடா லைட் அடி. அங்கிட்டு இந்த லைட்டு போட்டா தெரிய மாட்டேங்குது. அங்கிட்டு அறா அந்த பில்டிங் அங்க அடிங்கடா. போயிருச்சுடா. இல்ல இப்ப வந்துச்சு. அங்க அடிடா லைட்ட. உங்ககிட்ட நாங்க பேசலாமா? கதை எனக்கு புரியல. அதிகமா இருக்கு. அங்கதான் தெரிஞ்சு போறா. இதுக்குள்ள இப்ப வந்துச்சுல. உங்களால திரும்ப வர முடியுமா? நாங்க கேட்டதுக்காக எங்களை பாக்குறதுக்காக நீங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களால திரும்ப வர முடியுமா? Oh my god, சரியான கேப்சரா.
உங்க பேர் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? என்னோட கையை டச் பண்ண முடியுமா உங்களால? கீழே வர முடியுமா உங்களால? ஹலோ, இந்த கிரீப்பியான வீடியோ பத்தின உங்க தாட்ஸ் என்னன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. உங்ககிட்ட பேசுறது மட்டும்தான் என்னோட எண்ணம். போன்ல தெரியுதாடா கேமரால? தெரியுதுடா, நல்லா தெரியுதுடா. ஏய் ஒருத்தவங்க தான் உங்களோட பார்ட்னர் எங்க? இங்க ஒரு என்னடா லைட் ஆறாங்க. லாஸ்ட் வீடியோல கொடுத்த டாஸ்க்குக்கான ஆன்சர் இதுதான். இந்த ஆன்சரை ஃபர்ஸ்ட் கரெக்டா சொன்னது இவங்க தான். உங்களுக்கான இந்த வார டாஸ்க், அடுத்து நீங்க பார்க்க போற பார்க்கிங் லாட் பிக்சர்ல கார் நிக்கிற இடத்துல என்ன நம்பர் வரும்னு கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். நாளைக்கு இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.